மணி நேரங்கள் ஒவ்வொரு தரப்பினரும் 20 நிமிடங்கள் தங்களுடைய விவாத முறையை அமைப்பார்கள். 20 நிமிடம் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நம்ம 20 நிமிடம், இது போன்று 20 நிமிடங்களாக ஒவ்வொரு தரப்புக்கும் 6 முறை, அதாவது 2 மணி நேரங்கள், 4 மணி நேரங்களோடு விவாதம் நிறைவடைந்துவிடும். 4 மணி நேரம் விவாதம் முடிந்தவுடன் மீதம் இருக்கக்கூடிய 1 மணி நேரத்தில் பார்வையாளர்களுக்குரிய குறுக்கு விசாரணை நேரம். நீங்க கேட்கக்கூடிய அந்த விவாதத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் குறிப்பெடுத்து அந்த பார்வையாளர்களுக்குரிய நேரத்தில் கேள்விகளாக கேட்கலாம். இதுபோன்று 5 மணி நேரங்களாக ஒரு நாளுக்கு 2 தலைப்புகள், நாளை 2 தலைப்புகள் என்று மொத்தம் 4 தலைப்புகளாக 2 நாட்களாக இந்த விவாதம் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அதுபோல விவாதம் நடைபெறும் பொழுது பார்வையாளர்கள் அவர்கள் இந்த சிரிக்கிறது அந்த மாதிரியான மற்ற சகோதரர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில அவர்களுடைய மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அமைதியாக இருக்கிறது. அதுபோக செல்போன்கள் மிக தொந்தரவாக இருக்கும். அதனால செல்போன்களை தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள். இப்போ முதல் தலைப்பு, ஒவ்வொரு அரங்கம் ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய தலைப்பை விளக்கிறோம். முதல் தலைப்பு இறைவன் இருக்கின்றானா? இறைவன் இருக்கின்றான், அவன்தான் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தான் என்பது முஸ்லிம்கள் மற்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையினுடைய நிலைப்பாடு இறைவன் இல்லை, அவன் எந்த ஒரு பொருளையும் படைக்கவில்லை, அவன் ஆணா பெண்ணா, அவன் உருவமற்றவனா என்ற கேள்விகளோடு ஒரு சூனியத்தில் இருந்துதான் இந்த உலகம் வந்தது, குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. இப்ப ஆரம்பிச்சிடலாம். செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இங்கிருந்து பல இதுகள் இதாகிறதுனால டிஸ்டர்ப் ஆகும். மைக் டிஸ்டர்பன்ஸ் லைவுக்கு மெயினா பாதிக்கும். நெட் லைவுக்கு ரொம்ப சரி. என்னுடைய பெயர் சையத் இப்ராஹிம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில செயலாளர். என்னுடைய பெயர் பி ஜெயினுல்லாபுதீன். நான் ஏ.கே. அப்துல் ரஹ்மான். கே.எஸ். அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி. கலீல் ரசூல். நீங்க ஒருத்தர பேர் அறிமுகப்படுத்திட்டு ஆரம்பிச்சுங்க. நான் டாக்டர் எழிலன். நான் சிற்பி ராஜன், கும்பகோணம். நான் வெற்றிவேந்தன், மயிலாடுதுறை. அசோகன், மயிலாடுதுறை. சார், எல்லோரும் பேசுவதற்கு தயாராக கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்ல வந்திருக்கிறோம். அதுக்கான ஆதாரங்கள் ஒன்னும் பெரிய சமாச்சாரமே கிடையாது. இப்ப வெளியே யார் யாரும் டூ வீலரை பூட்டிட்டு உள்ள வந்திருக்கீங்களோ அத்தனை பேரும் கடவுளை நம்பாதவங்க தான். ஏன்னா நம்ம சாவி, நம்ம பூட்டு தான் நம்ம டூ வீலரை கூட காப்பாத்துது. இன்னைக்கு யாரும் உடம்பு சரியில்லைன்னா அதை பக்கத்துல மருத்துவர் உட்காந்துருக்கு, அவர்கிட்ட தான் போய் எனக்கு இடுப்பை வலிக்குது, கையை வலிக்குதுன்னு சொல்லி ஊசி போடுங்க, மாத்திரை போடுங்கன்னு கேட்கறோமே தவிர யாரும் ஆண்டவன்கிட்ட போய் ஆண்டவா நான் உன்னையே நம்பி இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு, அதை கொஞ்சம் நீங்க சரிப்படுத்துங்கன்னு சொல்லி யாரும் ஆண்டவன்கிட்ட கேட்கறது இல்ல. ஆண்டவன் தான் படைச்சார் இந்த உலகத்தை அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் படைச்ச அன்னைக்கே இன்னைக்கு இருக்கிற இந்த செல்போன்ல இருந்து, இந்த லேப்டாப்ல இருந்து, இந்த மைக்ல இருந்து, ஒயர்ல இருந்து, மின்சாரத்துல இருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா அந்த மின்சாரத்தை தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லி ஒரு நாத்திகர் தான் கண்டுபிடிச்சாரு. இது மாதிரி நாத்திகர்கள் தான் இன்னைக்கு பல பொருள்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆகாய விமானங்கிறது இன்னைக்கு நம்ம சாதாரணமா எந்த நாட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுதான். இறைவன் தான் இந்த உலகத்தை படைச்சான், இறைவனால் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா இப்ப ரைட் சகோதரர்கள் தான் ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சாங்க. இப்ப செல்போனு, தொலைபேசி எல்லாம் மனிதர்கள் கண்டுபிடிச்சதானே தவிர இது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டதல்ல. அப்படி ஆண்டவன் சொன்னா ஒரே ஒரு ஆண்டவன் அத்தனை பேர் உலகத்தில் இருக்க மக்கள் அத்தனை பேர் சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்ள தயார். ஆனா அது மாதிரி சொல்றதில்ல. ஆளுக்கு ஒரு ஆண்டவன். தந்தை பெரியார் நீங்க யார்கிட்ட சொன்னீங்களாலும் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஐயா சொல்லவே கிடையாது. அவர் 1967 தான் அவர் சாவறதுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சை மாவட்டத்தில் விடையபுரங்கிற ஊர்ல இது மாதிரி ஒரு பயிற்சி வகுப்புல சுவர்ல எழுதுறார், கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லைன்னு எழுதுறார்.
மறுநாள் காலையில அவ்வளவு பிரச்சனை கொண்டாங்க. அந்த இந்து மதமும் மற்ற மதங்கள்லாம் சேர்ந்து ஆதிக்கம் வந்து இந்து மதத்தில் இருக்கலாம். இந்து மத டார்ச்சர் அவருக்கு அதிகமா இருந்தது ஐயாவுக்கு. மறுநாள் வந்து அவர் திருச்சி புத்தூர்ல தங்கியிருந்தார். நேரா 3 பேர் போனாங்க. ஒரு பாதிரியார் ஒருத்தர் போனாரு, இஸ்லாத்திலிருந்து ஒரு தோழர் போனாரு, ஒரு ஐயர் ஒருத்தர் போனார். 3 பேர் என்ன சொன்னாங்க ஐயாட்டான்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, இது நாட்டுல பெரிய குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணிடும், பெரிய பிரச்சனைகள்லாம் வரும், தவறுகள் நிறைய நடக்கும் அப்படின்னு ஐயாட்ட சொன்னாங்க. அப்ப ஐயா சொன்னாரு, இப்ப என்ன கோர்ட்ல கேஸ் இல்லாம இருக்கா, இல்ல சிறைகள் ஏதாவது இடம் காலியா இருக்குதா, தவறுகள் வந்து இன்னமும் நடந்துகிட்டு தானே இருக்கு. நான் நேத்தைக்கு ஒரே ஒரு நாள் தானே கடவுள் இல்லைங்கிறத சொன்னேன். என்னுடைய 50 வருஷத்து உழைப்ப நேத்தைக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த நேத்தைக்கு சொன்னதுனால இன்னைக்கு வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டார். அப்போ ஒருத்தர் கேட்டார், அப்ப நீங்க கடவுளே இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னாரு. ஐயா கேட்டாரு, நீங்க ஏதாவது ஒரு கடவுள் இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. இந்த பாதிரியார் எந்திரிச்சார். கர்த்தர் ஒருத்தர் தான், அவர் தான் உலகத்தை கண்டுபிடிச்சார், அவர் தான் மக்களுக்கு எல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொன்னார். ஐயா சொன்னார், நான் ஒத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டார். ஐயர் ஒத்துக்குவாரா கர்த்தரை? அதெல்லாம் அவர் வந்து பாபா மாதிரி தொங்கிட்டு இருக்காரு, அவரை நான் ஒத்துக்க மாட்டேன். நிறைய பேர் இஸ்லாத்துக்கு அதெல்லாம் கிடையாது, நானும் ஒத்துக்க மாட்டேன், கர்த்தரை ஒத்துக்க மாட்டேன். அப்ப ஐயா கேட்டார், நீங்க என்ன கடவுள் சொல்லுங்க அப்படின்னாரு. அப்ப ஐயா சொன்னாரு, நான் தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன். இவர் சொன்னாரு, அல்லாஹ் ஒருத்தர் தான், அல்லாஹ் தான் உலகத்தை படைச்சார், இங்க இருக்கிற அத்தனை செல்வங்களையும் அல்லாஹ் தான் படைச்சார், நம்ம வாழ்க்கையில இருக்கிற அத்தனையும் காரணம் அல்லாஹ் தான் அவர் சொன்னார். உடனே ஐயா சொன்னார், நான் ஏத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் ஏத்துக்கிறேன்னு கேட்டாரு. ஐயர் வந்து அல்லாஹ் ஏத்துக்குவாரா, பாதிரியார் அல்லாஹ் ஏத்துக்குவாரா? அதெல்லாம் கிடையாதுன்னு. உடனே பெரியார் கேட்டார், நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஐயர்ட்ட, கிருஷ்ண பரமாத்மா தான் லோகத்தை படைச்சார், அவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாரு. ஐயா சொன்னார், நான் ஏத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் முடியாதுன்னாங்க. அப்பதான் ஐயா சொன்னாரு, ஏப்பா உன் சாமி இல்லன்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க, உன் சாமி இல்லன்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க, நான் ஒரு சாமி இல்லன்னு சொல்றேன், இது எந்த வகையில தப்பா போச்சுன்னு கேட்டார். இது வந்து 1967 நடந்தது. அதனால தோழர்களே, யார் மனசையும் புண்படுத்துறதுக்காகவோ யாரையும் வந்து கொச்சைப்படுத்துறதுக்காக இந்த வாதம் கிடையாது. காரணம் கேட்டீங்கன்னா, இல்லாத ஒண்ணு இல்லைன்னு சொல்றது தப்பு கிடையாது. இப்ப நான்லாம் சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா கோயில்ல எப்படி கும்பிடுவான்னா, செருப்பை ஓரமா கழட்டி போட்டுட்டு அந்த பிள்ளையார்ட்ட போய் தண்டால் பேசிக்க எடுத்துருப்பான், 2 காதையும் முடிச்சு இழுத்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு அந்த கருங்கள்ட்ட வேண்டிட்டு இருப்பான். இப்பெல்லாம் எப்படி கும்பிடுறான்னு கேட்டீங்கன்னா, ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி அப்படியே சைக்கிள்ல டூல போகும்போதே தாவாங்கட்டையை தொட்டுட்டு போறான். ஏன்னா நமக்கு அவ்வளவு வாழ்க்கை நெருக்கமா வந்துடுச்சு. இன்னமும் சும்மா இந்த அறிவுக்கு ஒத்துவரெல்லாம் ஏத்துட்டு இருக்கிறது பைத்தியம் அவனே புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி யார் யார் வீட்டை பூட்டிட்டு வரீங்களோ அத்தனை பேருமே நாத்திகர்கள் தான். இதுல ஒன்றும் பெரிய சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. ஏன்னா எந்த கடவுளும் நம்ம வீட்டை பாத்துக்க மாட்டான், அந்த பூட்டு தான் பாத்துக்கணும், நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு 3 இன்ச்சு பூட்டை தான் நம்பி வராம தவிர யாரும் வந்து கடவுளை நம்பி வரல. யாராவது ஒருத்தர் ஒன்னும் இல்ல, ஒருத்தர் கேட்டான் ஒரு 10 நாள் முன்னாடி, கடவுளுக்கு சக்தியே இல்லைன்னு சொல்றீங்களான்னா, அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மீட்டர் இருக்கு பண்ணு. என்ன மீட்டர்னா, ஒரே ஒரு நாள் கோவிலை பூட்டாம வா, காலையில போய் பாருங்க என்ன இருக்கும்னு. என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. பூட்டி இருக்கிற பூட்டே உடச்சு திருடிட்டு போறான். பூட்டாம விட்டா என்ன ஆகும்? சுத்தமா கழுவி விட்டா மாதிரி ஒரு லாட்ஜ் மாதிரி இடம். ஆகவே தோழர்களே, இது நம்மளாம் இந்த காலத்துல 2009 எளிமையா புரிஞ்சுக்கிற ஒரு சமாச்சாரம். ஆளுக்கு கையில ஒரு செல்போன் வச்சு உலகத்தையே பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். ஏன் ஒண்ணும் இல்லாத நம்பி நம்மளுடைய வாழ்க்கையும் பணத்தையும் நேரத்தையும் இந்த காகித கடவுளுக்காக நம்ம ஏன் செலவு பண்ணுங்க தான் எங்களுடைய வாதமே தவிர, நீங்க கடவுளை கும்பிடுறதுனால எங்களுக்கு 10 பைசா நட்டம் கிடையாது. நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்லி எங்க பின்னாடி வரலாம், எங்களுக்கு 10 பைசா ஆதாயமும் கிடையாது. 60 வருஷம் முன்னாடி ஒரு கவிஞர் எழுதுறாரு, ஈஸ்வரன் அல்லா தாசர்கள் என்றோ பூசனை செய்தல் நாசத்தை என்றோன்னு எழுதுறாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மதத்தின் பெறால் ஒருத்தர் அடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறோம், ரத்தம் சிந்துறோம், நம்மளுடைய சக்தியை வீண் பண்றோம் வெறும் இந்த காகித கடவுளுக்காக. இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற எங்களால எங்கேயாவது ஒரு கலவரம் வந்திருக்கு, நாங்க எங்கேயாவது ஒரு மத தகராறு பண்ணிருக்கோம், ஒரு சாதி தகராறு பண்ணிருக்கோம், இந்த கருப்பு சட்டை போட்டவன் இன்னே வரைக்கும், ஐயா என்னைக்கு இந்த கொள்கை ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து இன்னே வரைக்கும் ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸ்ல ஒரு கருப்பு சட்டைக்காரன் கைது பண்ணவே வேற கிடையாதுங்க. ஒரு பொம்பளை கையை பிடிச்சிட்டு தான் ஒரு கோயில்ல போய் சிலை ஏத்துறோம்னா, உண்டியல் ஏத்துறோம்னா எங்க மேல இதுவரைக்கும் கேஸ் கிடையாது. நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் நாங்க எந்த தவறும் எந்த கோயில போய் நாங்க சிலையை உடைச்சது கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனா உண்டியல திருடினது கிடையாது. நீங்க தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளையும் பாத்தீங்கன்னா தினம் பூட்டை ஒழித்து கடவுள் சிலை திருட்டு, உண்டியல் திருட்டுன்னு வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஐயா சொல்லி கொடுத்தோம், ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பாடினாரு. பக்தி இல்லாவிட்டால் ஒன்றும் பாடு கிடையாது, ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாம் பாடினார். அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு புரியலீங்கன்னாரு. அப்ப சொல்றாரு, ஐயா நான் பேருந்துல போயிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒழுக்கம் இருக்கு ஆனா பக்தி கிடையாது. பக்கத்துல போய் தூங்கிட்டு இருக்காரு. நான் என்ன பண்றேன், ஐயா உங்க மணி பர்ஸ் வெளியே இருக்கு, அதை உள்ள வச்சுங்கிறேன். அதே சமயம் என்கிட்ட பக்தி இருக்கு, ஒழுக்கம் இல்ல. நான் என்ன தெரியுங்களா பண்ணுவேன், ஆண்டவன் தான் நமக்கு இன்னைக்கு சான்ஸ் கொடுத்தாரு,